2026 சட்டமன்ற தேர்தல் களமானது தமிழகம் முழுக்கவே ரொம்பவும் பரபரப்பாக சூடு பிடிச்சிட்டு இருக்கு. இதே நேரத்தில் ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய அளவு பயமும் பதட்டமும் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, அந்த கட்சிக்கு சமீபத்தில் தேமுதிக கூட்டணி வந்திருக்கு. அதே போல் அதிமுகவில் ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவரும் திமுக பக்கம் வந்திருக்கிறாரு. இந்த சூழல்ல கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ரொம்ப வருஷமா கட்சியில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட நபர்களும் நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யூகிச்சுட்டு இருக்கக்கூடிய வேளையில அரசியல் வல்லுநர்களால ஒரு விஷயமானது கணிக்கப்பட்டிருக்குது. அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி நபர்களுக்கு இந்த முறை சீட்டானது வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் யாருக்கெல்லாம் வழங்கப்படாது அப்படின்னு பார்க்கும்போது, அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ரகுபதி, காந்தி, நாசர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அப்புறம் அந்த பதவி பறிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவருக்கு சமூக நலத்துறையும் கொடுக்கப்பட்டு தற்பொழுது 2026 தேர்தலில் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கூட மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. துரைமுருகன் இவரினுடைய பையன் கதிரானந்த் அவரினுடைய செயல்பாடுகள் அந்த பகுதியில் ரொம்ப மோசமாக இருக்கிறதாகவும், அதே போல் அதிகமான முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு காரணத்தினாலும் இந்த முறை அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொன்முடி டிஎம்கே கவர்மெண்ட் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டா அந்த ஒரு ஓசி பஸ் விவகாரம், அந்த ஒரு விவகாரத்தை பொதுவெளியில் சொன்னதால பொன்முடி அவருக்கு சீட்டு மறுக்கப்படுதா சொல்லப்படுது. ஐ பெரியசாமி, KKSR ராமச்சந்திரன், முத்துசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பனும் தொல் திருமாவளவன் இவங்க 2 பேருக்குமான ஒரு விவகாரமானது தலித் சமுதாய மக்களுக்கும் அதே போல யாதவ சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய அளவு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வா அரசியல் வட்டாரத்தில் கடந்த காலகட்டத்தில் ஒரு பிளாஸ்டிக் சேர் மூலயமா வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் நடந்திருக்குது. கயல்விழி செல்வராஜ் இவங்க அமைச்சரவையில் எதுக்காகவே இருக்காங்க அப்படின்ட்டு தெரியாத ஒரு நிலைப்பாடா பூத கண்ணாடி வைத்து தேடக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடு இருந்ததா கடந்த 5 வருஷத்துல அரசியல் பார்வையாளர்கள் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு 11 முன்னணியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களுக்கு 2026 போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுறதா சொல்லப்படுது. அதே போல தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக 2021 2026 வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கும் வாய்ப்புகள் இந்த தடவை மறுக்கப்படுறதா சொல்லப்படுது. அவங்கெல்லாம் யாருன்னா, ஜோசப் சாமுவேல் அம்பத்தூர், சுதர்சனம் மாதவரம், எபினேசர் RK நகர், RD சேகர் பெரம்பூர், வெற்றி அழகன் வில்லிவாக்கம், பரந்தாமன் எழும்பூர், மூர்த்தி ராயபுரம், MK மோகன் அண்ணா நகர், பிரபாகர் ராஜா மிருகம்பாக்கம், கருணாநிதி தியாகராய நகர், வேலு மயிலாப்பூர், அமலு குடியாத்தம், AC வில்வநாதன் ஆம்பூர், பிச்சாண்டி கீழ்பெணத்தூர், மஸ்தான் செஞ்சி இவர் முன்னாடி அமைச்சராக கூட இருந்தார், பழனியாண்டி ஸ்ரீரங்கம், ஸ்டாலின்குமார் துறையூர், ஐயப்பன் கடலூர், நிவேதா முருகன் பூம்புகார், நீலமேகம் தஞ்சாவூர், தமிழரசி ரவிக்குமார் மானாமதுரை, மகாராஜன் ஆண்டிப்பட்டி, தங்கபாண்டியன் ராஜபாளையம், மார்க்கண்டேயன் விளாத்திகுளம், பாளையங்கோட்டை அப்துல் வஹாப் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சீட்டானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறுகிய வட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கருணாநிதி பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்பவும் கம்மியா இருக்கு சொல்லப்படுது. இப்படி பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுகள் திமுகவில் மாற்றமா அமைவதற்கு மிக முக்கிய காரணமா தேர்தல் பயமானது இருக்குது. ஏன்னா 2021 கொடுத்துருக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளில் பலவற்றை அவங்க நிறைவேற்றலை. அதே போல் ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் பல்வேறு விதமான திமுகவினர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள், விமானத்தில் பயணிக்கும் பொழுதே திமுக கவுன்சிலர் விமான பணிப்பெண் கையை பிடிச்சி எடுக்கிறாரு. 2 வயது குழந்தைய திமுகவை சேர்ந்த ஒருவர் பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தைய இறந்து போகுது. இப்படி பல்வேறு தரப்பட்ட செயல்கள் ஆங்காங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் எப்படியாவது நமக்கு ஆட்சியை பிடிச்சா போதும் அப்படின்ட்டு இப்படி ஒரு நிகழ்வை, அதாவது முன்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. இதற்கான காரணமாக காங்கிரஸ் அதிகப்படியான தொகுதிகள் கேட்பதாகவும்
கூட்டணியில பல்வேறு விதமான பிளவுகளும் விரிசல்களும் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த விவகாரத்தை வீடியோ பார்த்துருக்கூடிய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.